Today the preaching would be more of you and I talking. Is that okay? இந்த காலை நேரத்திலே தேவ செய்தி வந்து நீங்களும் நானும் உரையாடுவதை போல இருக்கும். உங்களுக்கு அது சம்மதமா? It will be a bit harder for the translator. We'll have the Sinhala translation coming up on for the Sinhala people. If you cannot understand, even if you can understand quite well English, it is okay if you can put a headphone, because the Sinhala translation also is happening. I want everybody to understand the message that we are hearing. சிங்கள மொழிபெயர்ப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சிங்களத்தில் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு ஹெட்ஃபோன் கொடுக்கப்படும். அதை அணிந்து கொண்டு நீங்கள் கேட்கலாம். Many times we preach about this man called David. அநேக வேளையிலே தாவீதை குறித்து நாம் பிரசங்கித்திருக்கிறோம். Everybody say David. எல்லோரும் தாவீது என்று சொல்லுங்கள். We'll start talking out, okay? So your volume may not come in the live because you don't have a mic, but it doesn't matter. For me, more than the live streaming, it is for the people who are in the church I am preaching at the moment. நாம் உரையாடி பேசிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சத்தம் வந்து ஒலிவாங்கியில் வராது. இருந்தாலும் நாம் அதை பேசிக்கொள்வோம். So everybody must be able to talk out and we will go one by one from there. நீங்கள் எல்லோரும் பேச ஆயத்தமாக இருங்கள். நாம் அங்கிருந்து செய்திக்குள்ளாக சேர்ந்துவோம். Good the children are not here because this is going to be a bit intense to understand it as well. குழந்தைகள் இந்த இடத்தில் இல்லாமல் இருப்பது மிகவும் நன்று. குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு செய்தி அல்ல இது. God said to David, David is a man according to my own heart. தேவன் வந்து தாவீதிடத்திலே எப்படி சொன்னார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. But was he a good dad? அவன் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்தானா? Today the question is going to that part I am talking. இந்த நேரத்திலே அது ஒரு கேள்வி, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். So David had near about 19 children. தாவீதுக்கு 19 குழந்தைகள் இருந்தார்கள். How many children? எத்தனை பேர் இருந்தார்கள்? Come on. எல்லாரும் சொல்லுங்கள். 19 children. 19 குழந்தைகள் இருந்தார்கள். But not with one woman. ஒரு பெண்ணோடு இல்ல. He had 19 children with 7 women. அந்த 19 குழந்தைகளும் 7 பெண்களோடு பிறந்தவர்கள். The first child that was born to David with the lady called Bathsheba died. If that child was alive, it would have been 20 children. பெத்சேபாவோடு ஒரு முதலாவது குழந்தை இருந்தது. அது இருந்திருந்தால் உயிரோடு 20ஆக இருந்திருக்கும். So I'm going to go into a study which is similar to what you are going to hear. Got it? நான் அதை குறித்ததான ஒரு பாடத்தை நான் இங்கு பிரசங்கிக்க போகிறேன். நீங்களும் அதை கேட்க போகிறீர்கள். It is not only men, it is also women. இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் கூட. So you are looking at man and woman, husband and wife, senior people who are going to build up a generation. நீங்கள் இதை ஆணும் ஒரு பெண்ணும் வந்து மூத்தவர்களாக இருந்து அவருடைய சந்ததியை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So David had 19 children. தாவீதுக்கு 19 குழந்தைகள் இருந்தார்கள். And the oldest child's name was Amnon. மூத்தனுடைய பெயர் அம்னோன் என்று அழைக்கப்பட்டது. Everybody say Amnon. அம்னோன் என்று சொல்லுங்கள். So you're learning. I'm not going to go detail of teaching his children's names, but Amnon is one of the character that we need to study. அவருடைய குழந்தைகளுடைய மிகவும் ஆழமாக போய் அவர்களை பற்றி நாம் படிக்க போவதில்லை. அம்னோனுடைய வாழ்க்கை மற்றும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Bible has been kept as a holy book, and that is the reason the Bible is called the Holy Bible. வேதாகமம் பரிசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை நாம் பரிசுத்தமாக பார்க்கிறோம். But there is one big passage given to show the activity of Amnon, the first child of David. ஆனால் வேதாகமத்திலே அம்னோன் செய்த காரியங்களை குறித்து ஒரு செய்தியாக அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Those days the culture was brother's daughter could be given in marriage to the youngest brother. அந்த காலத்திலே கலாச்சாரம் எப்படி இருந்தது என்றால் சகோதரருடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தது. Even in some cultures, even today, they can marry within their family members. இப்பொழுதும் கூட அந்த கலாச்சாரம் இருக்கிறது. அத்தை பொன் மாமை பொன் அது மாதிரி கட்டிக்கொள்வது. But because of too many medical issues coming up, they are trying to break that cycle and people start marrying outside. ஏன் அதை இந்த காலத்திலே செய்ய பயப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ பிரச்சனைகள் குழந்தை பேறு காலத்திலே வருகிறது என்பதற்காக. David's another son's name was Absalom. அப்சலோம் என்று வேறொருவர் இருந்தார். And his sister's name was
Tamar. அவளுடைய சகோதரி தாமார் என்று ஒருத்தி இருந்தால் She was a beautiful girl. அவள் மிகவும் சௌந்தரியமானவளாய் இருந்தாள். So Amnon fell in love with Tamar. அம்னோன் தாமார் மீது ஆர்வம் கொண்டவனாக இருந்தான். You know, that is the reason I said sometimes children must not be there in these type of messages. அதனால தான் நான் சொன்னேன் குழந்தைகள் இந்த மாதிரியான செய்திகள் கேட்காமல் இருப்பது நன்று என்று. So he fell in love with her. அவள் மீது அவன் ஆர்வம் கொண்டான். And he started acting very different, and he acted as if he's sick in order to get Tamar into his room. தாமாரை அவளுடைய அறைக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவன் நோயுற்றவனாக என்ன செய்தான் என்றால் நடித்தான். According to the culture, as I said, if Amnon would have gone and said, I want Tamar in marriage, that could not have stopped him getting married. அந்த காலத்திலே அவங்களுக்கு இருந்த கலாச்சாரத்தின்படி அவன் தாமாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. But what did he do? He brought this girl into the room and raped her. ஆனால் அதற்கு மாறாக என்ன நடந்தது என்றால் அந்த பெண்மணியை அவனுடைய அறைக்குள் கொண்டு வந்து கற்பழித்தான். And after this incident, she is pleading this fellow Amnon, don't leave me, marry me. அது முடிந்த பின்னாடி அம்னோன் என்ன செய்தான் என்றால் என்னை திருமணம் செய்து கொள் என்று அவளிடத்தில் கெஞ்சி மன்றாடினான். But Amnon swears very strongly, no, my love now has changed to hate. I am hating you more. I throw you out. ஆனால் அம்னோன் அதற்கு மாறாக என்ன சொன்னான் என்றால் என்னுடைய அன்பு வெறுப்பாக மாறிவிட்டது, நீ இங்கிருந்து போ என்று சொன்னான். This girl put on ash on her body. You know, she became mentally distressed in the normal language. அவள் மிகவும் வேகுலப்பட்டு சாம்பலை தன் தலையில் மீது போட்டிக் கொண்டிருந்தாள். You know, when sometimes people do some things not knowing how much it can affect the other person. சில நேரத்திலே சில பேருக்கு தெரியாது அவர்கள் செய்கிற காரியம் மற்றவர்களை எப்படி பாதிக்கும் என்று. You know, this girl pleaded, but this Amnon did not marry, and now this girl became very depressed. She was mentally down. She went to her brother Absalom. அவன் திருமணம் செய்யாத காரணத்தினால் அவன் மிகவும் வியாகுலப்பட்டு அவனுடைய சகோதரன் அப்சலோமிடத்தில் போய் மன்றாடுகிறார். Now Absalom knows that this Amnon has done this bad thing against his sister. அம்னோன் என்ன பண்ணா அவனுடைய சகோதரிக்கு தீங்கு இழைத்து விட்டானே என்பதை அவன் அறிந்தான். This message went to David. இந்த செய்தி தாவீதின் காதுகளுக்கு எட்டுகிறது. Now who is the father? யார் அவருடைய தகப்பன்? David is the father. தாவீது தான் அவருடைய தகப்பன். Now I want you to be in David's position, okay? நீங்கள் ஒரு தாவீதினுடைய ஒரு இடத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Because this is a scenario, very serious scenario in your house. இதே மாதிரி செயல் உங்களுடைய குடும்பத்திலும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். One is your son. ஒன்னு வந்து உங்களுடைய பையன். One is your daughter. உங்களுடைய மகள் அடுத்தது. What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Can you talk to me? என்னோடு பேசுங்கள். Come on, when we are studying this, it's a very living context I'm putting to you, and what will your answer be right now? நான் இதை வந்து நாம் வாழுகிற ஒரு கலாச்சாரத்திலே இருக்கிறோம், அதை உங்களிடத்திலே கொடுக்கிறேன். நீங்களா இருந்தால் என்ன செய்வீர்கள்? Think as mature people. நீங்கள் ஒரு நல்ல அறிவுள்ளவர்களாய் இதை Think whoever you are, what will you do right now? நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்வீர்கள்? Come on, talk to me. என்னோடு பேசுங்கள். Come on, talk to me. Come on. Give me one answer. Kill that man. Get them married. Oh, I thought kill that man. Get them married. திருமணம் செய்து வையுங்கள். நான் கொல்றணும்னு நினைச்சேன். Okay. Anybody else? Come on. That's a great answer. Yeah. Come on, give me answers, please. I want you to talk. That's the reason I told. You are in that situation. Now you understood the situation? உங்களுக்கு அந்த சூழ்நிலை என்னவென்று தெரியும். சரியான விடையாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் என்னோடு பேசுங்கள். Your daughter is mentally sick because of the action of your own son. உங்களுடைய மகள் வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் உன்னுடைய சொந்த மகன் மூலமாக. What will be you will be a judge. Now you are father. You need to make a decision. நீங்கள் தகப்பனாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன எடுப்பீர்கள் சொல்லுங்கள். David was in a position to take a decision. தாவீது அந்த நிலையிலேயே இருந்தான். He was not just a father. அவன் ஒரு தகப்பனாக மாத்திரமல்ல, he was also the king. அவன் ராஜாவாகவும் இருந்தான். There is rule book in the country. அந்த இடத்திலே வந்து எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியான ஒரு புத்தகம் இருந்தது. There is a constitution that David is ruling over. அந்த சட்ட புத்தகத்தை அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். No man is above the constitution. அதுக்கு மேல யாருமே இல்லை.
And the constitution was the Old Testament. அந்த சட்டம் என்னவென்றால் பழைய ஏற்பாடாய் இருந்தது. The rules given to Moses. அந்த சட்டம் மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And it was given to the people of Israel. அந்த சட்டத்தை இஸ்ரவேல் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. According to that, if a man has a relationship with a virgin, that man has to marry that virgin. அந்த சட்டத்தின்படி அவள் வந்து பெண்மணியா இருக்கும் பொழுது, அதாவது திருமணமாகாதலா இருக்கும் பொழுது அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். So Rodney uncle and auntie have given their verdict, get them married. ராஜ்னி அங்கிள் வந்து என்ன செய்தார்னா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு verdict கொடுத்தார்கள். So what is your judgment upon it? Be real to me. Come on. What will you tell? நீங்கள் என்ன செய்வீர்கள் சொல்லுங்கள். Come on, talk to me. என்னோடு பேசுங்கள். Punish them. How will you punish them? That is what easy word is punishment. What? He has to do the crime, not time. You need time out. He has to be in the jail. Oh, he has to. Okay, good. Okay. What is Stephen is laughing there? His birthday. What is your interpretation there? Put him in jail, Malaysian. Put him in jail. அவரை சிறையில் போடுங்கள். If you are in Brunei, cut that fellow's head out. What are you guys talking? Come on, tell me. What will you do? Pramod, brother. What will you do? You know, we are parents who are having children. நாம் பெற்றோர்கள், நமக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்லுங்க. So now I'll come back to what David did. நான் தாவீது என்ன செய்தான் என்பதை குறித்து சொல்லுகிறேன். He was angry. That's it. அவன் கோபம் அடைந்திருந்தான். What was it? He was angry. அவன் கோபமாக இருந்தான். Come on, everybody say, what did he do? அவன் என்ன செய்தான்? He was and he didn't do anything. அவன் வேற எதுவுமே செய்யவில்லை, கோபம் மாத்திரமே பட்டான். Anybody can become angry. எல்லோரும் கோபப்படலாம். You heard the story and you yourself became angry. இந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களும் கோபப்படுவீங்க. In the Bible, this verse is not there in my NIV. It is there in the Greek Bible, and some of the English Bible, like RSV, is having this. In verse number 21, it says like this: David loved his firstborn, and so he did not do anything. NIV வேதாகமத்திலே அது சரியாக கொடுக்கவில்லை. RSV என்ற ஒரு வேதாகத்திலும் இருக்கிறது. கிரீக் வேதாகமத்திலும் பார்க்கும் பொழுது 21 வசனத்திலே பார்க்கும் பொழுது தாவீது அவனுடைய மூத்த மகனை மிகவும் நேசித்தான் என்று சொல்கிறது. Because he loved his older boy, the oldest boy, he did not do anything. அவனுடைய மூத்த மகனை அவன் மிகவும் நேசித்த காரணத்தினால் எந்த ஒரு இதுவும் Because he செய்யவில்லை. loved his older boy that much, he bent the rule book. அவனுடைய மூத்த மகனை அவன் மிகவும் நேசித்ததினால் அவனுடைய சட்ட புத்தகத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. What was the result of it? அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது? What happened because of it? அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது? His son became a murderer. அவனுடைய மகன் கொலைகாரனாய் இருந்தான். His son became a murderer. Till then, கொலைகாரனாய் இருந்தான். Absalom was never a murderer. அதுவரைக்கும் அப்சலோன் கொலைகாரனாக இருந்தவில்லை. If a parent doesn't take the right decision, பெற்றோர்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் your children will take that in their hand. உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் கையில் எடுத்து விடுவார்கள். This is how generational curse will happen. இப்படிதான் சந்ததியினுடைய சாபம் வருகிறது. What did David do earlier? தாவீது முன்பாக என்ன செய்தான்? He raped a girl called Beersheba. பெர்ஷேபா என்ற ஒரு பெண்ணை அவன் வந்து ரேப் செய்தான். Now one rape story is there in him. அவனுக்குள்ளாக ஒரு கற்பழிப்பு கதை இருக்கிறது. If at all he brings out a word, anybody who raped is going to die, he is the one who's to die. அவன் ஒருவேளை இப்படியாக சொல்லியிருந்தால், இப்படி யாரையாவது கற்பழித்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லியிருந்தால் அவனும் கொல்லப்படுவனாய் இருக்க வேண்டியதாயிருக்கு. In David a murderer is there. அவனுக்குள்ளே கொலைகாரத்தனம் இருக்கிறது. He killed Uzziah. ஊசையா என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொன்றான். Uzziah never knew anything. ஊசையாவுக்கு என்னவென்று தெரியாமல் இருந்தது. He thought my king loves me because of my battle and that is the reason he is putting me in the front. ஊசையா என்ன நினைச்சார்னாக்க நல்ல நான் ஒரு போர் வீரன், அதனால தான் என்னை முன்பாக நிறுத்துகிறார் என்று நினைத்தார். But that was a manipulation of David to kill Uzziah to take the lady Beersheba. ஆனால் பெர்சேபாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தான் என்று தெரியவில்லை. So you see, a rapist
rapist in David and a murderer in David. தாவீதுக்குள்ளாகவே ஒரு கொலைகாரத்தனம் இருக்கிறது, ரேப்பிங் பண்ண ஒரு இதுவும் இருக்கிற குற்றம் And the இருக்கிறது. very next generation, there is a rapist in Amnon and a murderer in Absalom. அவனுடைய சந்ததியிலே பாருங்கள், அவன் வந்து கொலைகாரனும் அவனுடைய சந்ததியில் இருக்கிறது, ரேப் பண்ணவனும் ஒரு சந்ததியில் Are இருக்கிறான். you hearing me carefully right now? நான் பேசுகிறதை காது கொடுத்து கேட்கிறீர்களா? Do your children, because of your mistakes, will they turn out to be a rapist and a murderer? உங்களுடைய அஜாக்கிரதையாக உங்களுடைய குழந்தைகள் ஒரு கொலைகாரராகவும் ரேபிஸ்டாகவும் மாறலாம். Do you want your sins to be transferred into your children? நீங்கள் என்ன உங்களுடைய பாவம் குழந்தைகள் மீது திணிக்கப்படுகிறதாக இருக்கிறது. Nobody knows your sin right now. இப்பொழுது யாருக்குமே உங்களுடைய பாவம் தெரியாது. But that will come out in the form of your generation. ஆனால் அது வந்து உன்னுடைய சந்ததியிலே வரும். Come on, somebody understanding it very well? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? So in parenting, you are putting the seed for the next generation. பெற்றோர்களாய் இருக்கிறவர்கள் நீங்கள் அடுத்த சந்ததிக்கு விதையை கொடுக்கிறீர்கள். Beersheba sin nobody saw, God saw. பெர்சபாவினுடைய பாவம் யாரும் பார்க்கவில்லை, தேவன் பார்த்தார். And God sent Nathan there. நேத்தனை அந்த இடத்திலே தேவன் அனுப்பினார். Nobody saw the murder of Hosea, but Job knew this was the plan. தாவீது பண்ண அந்த கொலை யாருக்கும் தெரியாது, ஆனால் ஜோபுக்கு தெரியும். But now everybody comes to know Absalom is killing Amnon. ஆனால் எல்லோருக்கும் தெரியப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது, அப்சலோம் கொலை செய்தது. Do you understand how parenting is very much important? குழந்தை வளர்ப்பு எவ்வளவு ஒரு பெரிய காரியம் என்று தெரிகிறதா? You as a man, you as a woman, how important is character? உங்களுடைய குணாதிசயங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று தெரிகிறதா? Because you will die, but your character will be seen in your generation. நீங்கள் மரித்து போவீர்கள், ஆனால் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வரும். Now whoever you are, actually you are showing your dad and your mom. நீங்கள் யாராக இருப்பினும் சரி, ஆனால் நீங்கள் தகப்பனாகவும் அம்மாவாகவும் குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டுவீர்கள். Some people say, oh my goodness, he is such a lovely man. சில பேர் சொல்வாங்க இவன் ரொம்ப அன்பான ஒரு மனிதன் என்று. You do not know in your generation there was a lovely man or a lovely woman like you. உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய சந்ததியிலே பார்க்கும் பொழுது ஒரு அன்பான ஒரு மனைவியோ கணவனோ இருந்தாங்க. But one thing can change is when you accept Jesus Christ as your personal savior. ஆனால் ஒரே ஒரு காரியம் மற்றும் ஏற்படும், இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. That is the only place where your generational curse will be crucified on the cross of Jesus. ஆனா ஒரே இடத்தில் தான் உங்களுடைய சந்ததியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசு கல்வாரி. If you are not coming under the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் கீழாக நீங்கள் வராத பொழுது, your generational curse will come upon generations and generations. உங்களுடைய சந்ததியினுடைய சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். Sometimes you would have seen brothers and sisters fighting between each other. சில குடும்பங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை. If you just go 1-2 generation, you can see the same thing is happening between your forefathers. நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய முன்னோர்கள் குடும்பத்திலும் அதே மாதிரி நடந்திருக்கும். Now you may be fighting for land, house, things. And your forefathers also did the same thing if you go into the history books. நீங்கள் வீட்டுக்காகவும் நிலத்துக்காகவும் சண்டை போடுகிறீர்களா இருந்தீர்கள் என்றால் உங்கள் முன்னோருடைய வாழ்க்கையில் போய் பார்த்தாலும் அவர்களும் அப்படியே செய்திருப்பார்கள். Those days they were not in Bethel church. They did not hear this message. அந்த காலகட்டத்திலே பெத்தேல் திருச்சபையிலே அவர்கள் இல்லை, இந்த செய்தியை அவர்கள் கேட்டதில்லை. They did not get a chance for transformation. அவர்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கவில்லை அவர்களுடைய மனம் மாறுவதற்கு. Everybody said it's okay, it's okay, it's okay, you are what you are. And then what happened? They transferred it into their generations. எல்லாரும் சொல்லி இருப்பார்கள் பரவாயில்லை நீ இருக்கிற வண்ணமாக இரு என்று சொல்லி, ஆனால் அவளுடைய சந்ததிக்கு அதை அப்படியே கொடுத்து விட்டார்கள். Today I would say we need to use our right and use it in the right way. நீங்கள் உங்களுடைய ரைட் அந்த நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதை நல்ல வழியாக செய்ய வேண்டும். Amnon, if you have done your mistake, you should be punished. நீங்கள் அம்னோனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருப்பீர்கள். Your hand should be righteous hand. உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Don't protect your child because the child is your child and the child has done a mistake. உங்களுடைய குழந்தை என்ற காரணத்திற்காக தவறு செய்தால் அதை நீங்கள் மறைத்து வைக்க வேண்டாம். Because love is very different and punishment is very different. அன்பு வந்து வேறுபட்டு காணப்படும், தண்டிப்பது வேறுபட்டு காணப்படும். Every person should be under the law.
எல்லோரும் சட்டத்தின் கீழாக இருக்கிறீர்கள். There is a consequence for a mistake. நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக ஒரு பிராயச்சித்தம் இருக்கும். In your family, it should be the rule book. உங்களுடைய குடும்பத்திலே அந்த சட்ட புத்தகம் இருக்க வேண்டும். The Bible should be the rule book of your family. உங்களுடைய குடும்பத்திலே வேதாகம் மாத்திரமே சட்ட புத்தகமாக What இருக்கிறது. is the Bible telling for this sin? இந்த பாவத்திற்காக வேதம் என்ன சொல்லுகிறது? If you have done this sin, you need to repent just as Israel repented. நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் செய்ததை போல் நீங்கள் If you செய்ய don't வேண்டும். repent, you will be punished like Israel was punished. நீங்கள் ஒருவேளை மனம் திரும்பவில்லை என்றால் இஸ்ரவேல் மக்கள் தண்டித்ததை போல் நீங்கள் Do you தண்டிக்கப்படுவீர்கள். desire God to punish you or dad to punish you? யார் தண்டிக்க வேண்டும்? தகப்பன் தண்டிக்க வேண்டுமா அல்லது தெய்வம் தண்டிக்க Do வேண்டுமா? you want your mom to punish you or your God to punish you? உங்களுடைய அம்மா தண்டிக்க வேண்டுமா அல்லது தெய்வம் தண்டிக்க வேண்டுமா? And tell how the punishment of God will be. தேவனுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். It is not to create fear in your generation. உங்களுடைய சந்ததிக்கு பயத்தை கொடுப்பதல்ல, It is to create a godly generation. அவருடைய தேவனுடைய சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன். Now, what was the mistake of Absalom? அப்சலோம் என்ன தவறு இழைத்தான்? What did he do? அவன் என்ன செய்தான்? He murdered whom? யாரை கொலை செய்தான்? His own brother, அவனுடைய சொந்த சகோதரனை, his older brother. அவனுடைய மூத்த சகோதரனை. Okay, now it's your turn to be the judge. Okay? நீங்கள் ஒரு நியாயாதிபதியா இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். What will you do to Absalom? Forget your rape story of Amnon. Now come back to murder story of Absalom. அப்சலோனுடைய கொலைகளை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். If you are David, what will be you doing? நீங்கள் தாவீதா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Come on, somebody talk to me. Yeah, here. You are David and you are in David's position and Absalom has to be punished. What will you do? நீங்கள் தாவீதா இருக்கிறீர்கள், தாவீதனுடைய நிலையில் இருக்கிறீர்கள். அப்சலோனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? Only he is judge. Recently they went jury duty, I think. You know, only they are talking. What about you people? Absalom should be very good. Okay. Come on. Huh? Hand it over to government, to the law. Okay. Yeah, good. Yeah, anybody else? Yeah, Venkat. Okay, the story is like this. Absalom, are you okay to translate? You're doing very well. You're the best fellow. Okay, so because it's not easy to translate like this. Okay, yeah. Police officer. Okay, so now Absalom murdered Amnon after 2 years or immediate? அப்சலோம் அவனுடைய சகோதரனை 2 வருடத்துக்கு பின்பாக கொலை செய்தானா அல்லது முன்பாக செய்தானா? We don't know the time, but நமக்கு நேரம் எப்பொழுது செய்தான் என்று தெரியவில்லை. after the murder, what happened is written in the Bible. கொலை செய்த பிறகு என்ன நடந்தது என்று வேதாகமத்தில் For 3 years he went and stayed with his grandfather. 3 வருடமாக அவருடைய தாத்தா பாட்டி இடத்தில் இருந்தான். Because David was angry against Absalom. ஏனென்றால் தாவீது அப்சலோன் மீது கோபம் கொண்டிருந்தான். He went and stayed in his grandfather's house. அவருடைய தாத்தா வீட்டிலே அவன் இருந்தான். Now Job, you know the old guy, the old man, he came into the picture again. ஜோப் ஒரு பழைய மனிதன். அவன் இதை குறித்து நான் சொல்லுகிறான். He went to a woman. அவனோட பெண்மணியிடத்தில் போனான். Now you need to act like that woman. அவன் பெண்ணை போல நீங்க சித்தரித்துக் கொள்ளுங்கள். And go and tell a different story of 2 of your children. உங்களுடைய 2 குழந்தைகளை பற்றி வேறு விதமான ஒரு கதையை சொல்கிறார்கள். And see how David is going to answer that. தாவீது எப்படி அதற்கு பதில் சொல்ல போகிறான் என்பதை பாருங்கள். When he heard somebody's story, David is very different, okay? When he heard the story of one sheep being stolen, he got angry and said, who that fellow is? Bring that fellow who stole the sheep from, your neighbor, kill that fellow and all. And Nathan had to say, you are that fellow. Now David is going again to the same story. Who did that murder and bring that fellow? And now Job was there in the scheming. Now he is understanding. Now he said, bring my boy back.
அவன் வந்து தாவீதிடத்திலே வேறு விதமாக அந்த கதையை சொல்லும் பொழுது, அந்த ஆட்டத்தினுடைய யானா இருந்தாலும் கொண்டு வாருங்கள், நான் அவனை வெட்டி விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது, அது உன்னுடைய மகன் என்று சொல்லும்போது அவனுக்கு வேகமாக வித்தியாசமாக தெரிகிறது. Now this boy came. What will you do as a father? Now he is obeying your word and is coming. உங்களுடைய பேச்சை கீழ்ப்படிந்து உங்களுடைய மகன் வருகிறான். Now is David's mistake there? நீங்கள் தாவீதாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? Because you did not take control over the situation, your son became a murderer. உங்களுடைய குழந்தையின் மீது நீங்கள் பொறுப்பை ஏற்காததினால் அவன் ஒரு கொலைகாரன் ஆனான். And he was afraid that you will kill and he ran away to his grandfather's house. தகப்பன் கொன்று விடுவான் என்று பயந்து தாத்தா பாட்டி இடத்தில் ஓடிவிட்டான். For how many years? எத்தனை வருடங்கள்? 3 years. 3 வருடங்கள். No WhatsApp chat and all those days. அந்த காலத்துல வாட்ஸ்அப் செய்தி பரிமாறிக்கொள்ளக்கூடிய cut off means cut off. அவர் வெட்டப்பட்டதுனா வெட்டப்பட்டது, அவ்வளவுதான் பேச்சு. Now this fellow has come back to Jerusalem. அவன் திரும்பவும் ஜெருசலேமுக்கு வந்தான். For 2 years David did not speak to Absalom. அப்சலோமிடத்தில் 2 வருடமாக அவன் பேசவில்லை. You see, that is a good thing or bad thing? அது வந்து நல்ல செயலா இல்ல தவறானது ஒன்றா? Children can make mistakes. குழந்தைகள் தவறு இழைக்கலாம். But no parent should cut off their child forever. ஆனால் எந்த ஒரு பெற்றோரும் அவனை தண்டித்து விட்டு அவனிடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது. Because our God is a God of second chances. ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுதும் இரண்டாதரம் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். If he had cut you and me off, how can we be in the presence of God right now? நாமளும் அப்படியே நம்மளை துண்டித்து விட்டு இருந்தால் எப்படி நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்திருப்போம்? The mistake of David was the 2 years that Absalom was with David's rule in Jerusalem itself. David did not take an attempt to go and meet with Absalom and say, son, sorry son, I love you son. ஆனால் தாவீது ஒரு செயலை செய்ய மறுத்து விட்டான். என்னவென்றால் 2 வருடமாக அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதியிலே அவன் இருந்தான். அவனிடத்தில் போய் நீ செய்தது தவறு, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லவில்லை. The story would have changed if David went and apologized. தாவீது போய் அவனை மன்னித்திருந்தால் கதை வேறு விதமாக மாறி இருக்கும். But what happened right now? Absalom started getting the attention of all the other people. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆனது என்றால் அப்சலோம் மற்ற மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவனாய் இருந்தான். His hair was beautiful than Adrian's hair. Very, because I picked up Adrian because he's having the longest. Very soon I said I'll cut it off. He was having beautiful hair. I can't cut anybody's hair. It is beautiful falling, but if you cut the hair, it was weighing so much. That is what it was said. Tamil appadi அவனுடைய because the hair was so heavy when they cut. If they cut my hair, Robin cut my hair after couple of weeks, and he was struggling to cut because what to cut, right? ரொம்ப நேரம் ரொம்ப நாள் முடி கட் பண்ணாம You don't laugh. What for you are laughing? I don't have okay. That is okay. No, he's laughing at me when I said I don't have anything. That's all right, but that's okay. So Absalom was a very handsome fellow. அப்சலோம் மிகவும் அழகானவனா இருந்தான். And that could have been the way that David could have groomed him to become a great leader. தாவீது அந்த விதமாகவே ஒரு நல்ல ஒரு தலைவனாக வர வேண்டும் என்று வளர்த்திருக்கலாம். Because he was giving good judgment. That is what the Bible says. He was giving good judgment. வேதாகம் சொல்லுகிறது அவன் சரியான நியாயம் தீர்க்கக்கூடியவனாய் இருந்தான். People are coming with a problem to meet David. தாவீதிடத்திலே அவர்களுடைய குறைகளை கொண்டு மக்கள் வருகிறார்கள். Now Absalom is on the road. அப்சலோம் வர வழியிலே நின்று கொண்டிருக்கிறான். He'll say stop. Where are you going? நில்லுங்க எங்க போறீங்க அப்படினு கேட்டான். They'll say we are going to David with our problem. நாங்க எங்க பிரச்சனையை தூக்கி கொண்டு தாவீதிடத்திலே போகிறோம் என்றார்கள். What is the problem? உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. That problem I'll sort it out. He will sort it out very beautifully and these people will go back. He became the biggest leader among the masses during those time. அந்த காலத்திலே வருகிற அனைவரிடத்திலும் அவங்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்டு ஒரு சரியான நியாயத்தை கொடுத்தான். அதனால் மக்கள் மத்தியிலே அவன் செல்வாக்கு மிக்கவனாய் இருந்தான். Are you understanding what I'm talking about? நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? If you are a dad or a mom, how beautifully you can use Absalom, isn't it? நீங்கள் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தால் அப்சலோமை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? If children are given positions, they would not want to kill the father. பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் என்றால் தகப்பன்மார்களை கொன்று விட மாட்டார்கள். Some fathers don't know what the children want. சில பெற்றோர்களுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு என்ன தேவை என்று. Some parents
children will come, they are 40 years old, they'll say, I want to start a business, father, can you give me some little money? Some 40 வயது நிறைந்த ஒரு பெற்றோர் இருக்கிறார் என்றால் குழந்தைகள் வந்து அவரிடத்திலே கேட்பார்கள், நான் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. Father will say, I did not give to anybody, when I die you all can take it. நான் எந்த ஒரு சிங்கிள் பைசாவும் கொடுக்க மாட்டேன், நான் மரித்த பிறகு எனது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு. Now the son will be thinking, when will this fellow die? அப்புறம் மகன் என்ன செய்வான், அப்பா எப்ப சாவாருன்னு தான் பார்த்துட்டு இருப்பான். When he is not dead itself, when he is strong itself, if he can give some share, take, this is for you, this is for you, this is for you, enjoy your life. You know, parents will be loud crazily, but if they keep it to the last, that will not take care, this will not take care, that will not take care, and there will be sibling rivalry as well. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய பங்கை சமமாக பிரித்து விட்டு சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்குள்ளாய் இவர் மரித்த பிறகு பிரச்சனை வராது. Some people keep it to the last. சில பேர் என்ன செய்வாங்க, கடைசி வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்க. And that last will never ever happen. அது கடைசி ஒரு எப்பயுமே அது ஏற்படாது, அப்படியே தான் முடிஞ்சு விடும். I remember a story, one son came to the father, he was almost 35 45 and said, please give me something for starting a business. ஒரு மகன் வந்து தகப்பன் இடத்துல இப்படியாக கேட்டார், நான் ஒரு பிசினஸ் செய்யணும், எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டான். The father says, show me you are smart, achieve and then come, then I will give you. நீ எதையாவது செய்யற அப்படின்றதை எனக்கு முத காட்டு, அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். The son said, after achieving, why I need your money? நான் எதையாவது செய்து சாதித்து வந்தா எனக்கு எதுக்கு ஊம் பணம்? After achieving, I will give you money. நான் எதையாவது சாதிச்சேனா நானே உனக்கு பணம் கொடுப்பேன். You know, some people are like that. சில பெற்றோர் அப்படி இருக்காங்க. Creating competition. அந்த இடத்துல வந்து ஒரு காம்படிஷனை உருவாக்குவாங்க, போட்டியை. David, if at all he had taken care of Absalom, Absalom would have been a great friend of Solomon. தாவீது வந்து அப்சலோமை பார்த்து கொண்டிருந்தால் அப்சலோம் வந்து சாலுக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்திருப்பான். Are you getting some points here? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? This is some realistic stories that I'm putting on this beautiful Sunday. இந்த அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு Even if you are according to God's own heart, நீங்கள் தேவனுடைய சொந்த இருதயத்தோடு இருந்தால், we can be failures in our family matters. நம்மளுடைய குடும்பத்திலே கூட நீங்கள் தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். I can be a great king, but I can be the worst father. நான் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்க. I can be good to everybody on the planet earth, but I can become the worst father. நான் வந்து உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு மோசமான தகப்பனாய் என்னுடைய I குடும்பத்தில் heard இருப்பேன். stories after stories, people say he is good for everybody, but we don't have him at our house. நான் अनेक பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா குடும்பத்துல அப்படி இல்ல. I will say kings will come, kingdoms will go, but family will be the one that will stick with you. ராஜத்துவமும் போய்விடும், ஆனால் குடும்பம் மாத்திரமே உங்களோடு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். Now I want to come to the last part of Solomon. There is so much of, I can talk about him, so much of parenting advice that can be given from the life of David, but one I will pick it up from Solomon's story. நான் வந்து தாவீதுடைய வாழ்க்கையிலே अनेक அந்த பிள்ளை வளர்ப்பை குறித்து சொல்லலாம், ஆனால் இப்பொழுது சாலமோனுடைய வாழ்க்கையில் சிறிது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். First Kings, come on, open your Bibles. If at all you didn't open your Bibles till now, this is what it is. First Kings chapter number 2, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் verse number 2 following. Chapter number 2, verse number 2 following. 2 முதற்கொண்டு. Here he says, I am about to go the way of all the earth, meaning I'm going to die. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், meaning I'm going to die. நான் சாக போகிறேன். So he is giving this commandment to Solomon. சாலமோனுக்கு அந்த இதை கொடுக்கிறார். He is saying, be strong, act like a man. நீ வந்து திடமனதாய் இருந்து ஒரு மனுஷனாக இரு. You see, what is he? Act like a man. I could not, son, many times I could not. சில நேரத்துல நான் அப்படி இல்ல. You need to act like a man. ஆனால் நீ ஒரு நல்ல புருஷனா இருக்க வேண்டும். I was afraid of situation and I acted like somebody else, but Solomon, I want you to act like a man. நான் சில வேளைகளை சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்து போயிருக்கிறேன், ஆனால் நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்க வேண்டும். And the second advice is the greatest advice a father can give or a mother can give. Serve your Lord and obey the voice of God Almighty. உங்களுடைய தாயோ தகப்பனோ ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், அது என்னவென்றால் உன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவளுக்கு ஊழியம் செய் என்று. This is what I leave you this morning with.
இந்த செய்தி உங்களோடு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். Luke's Gospel of Luke chapter number 17 is called the lost book of the Bible. லூக்காம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். It is called the lost book of the Bible. கடைசி புத்தகமான வேதாகமம். அல்லையா? வேதாகமத்தில் இருக்கிற கடைசி புத்தகம். இல்லையா? Get it right. Yeah, it is the lost chapter of the Bible. வேதாகமத்திலே கடைசி சாப்டர். ஐயோ அல்லே. இல்லாத lost காண போனா இல்ல ஐயா கிடைச்சது. Because I am a teacher, I will get the students right. காணாமல் போன, அது தொலைந்து போன அந்த லாஸ்ட். Right. காணாது போன அத்தியாயம். Okay. Chapter number 17 of Luke's Gospel. 17ஆம் அதிகாரம், லூக்கு 17ஆம் அதிகாரம். It is because there are 3 stories of lost. தொலைந்து போன 3 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Lost coin, தொலைந்து போன காயின், lost sheep, தொலைந்து போன ஆடு, lost son. தொலைந்து போன மகன். Chapter number 15, not chapter number 15 of Luke's Gospel. Thank you, Shilpa. லூக்கா 15ஆம் அதிகாரம். Okay, chapter number 15 is the lost chapter. அது வந்து தொலைந்தப்பட்ட செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு See, here the boy made a mistake. எல்லோரும் நாம் தவறிழைப்போம். But you see the father's love? ஆனால் தகப்பனுடைய அன்பை பார்த்தீர்களா? You see the father's love? தகப்பனுடைய அன்பை பார்த்தீர்களா? He was waiting for the son to come back. அவனுடைய மகன் திரும்ப வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார். That is God's love. அதுதான் தேவனுடைய அன்பு. Children can make mistakes. குழந்தைகள் தவறிழைக்கலாம். But it is you who have to take the first step of love. ஆனால் நீங்கள் முதலாவதாக அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Don't allow the child to come and say sorry, but you can go and do the first step. ஆனால் குழந்தை வந்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் குழந்தையிடத்தில் பேச ஆயத்தமாயிருங்கள். You be the father waiting for your child. நீங்கள் தான் தகப்பன், உங்களுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Meaning you sit and pray, my son will come back. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். My daughter will come back. என்னுடைய மகள் திரும்ப வர வேண்டும் என்று. I am not giving up on my child. நான் என் குழந்தைகளை விட்டுவிட மாட்டேன். He or she may be in drugs at the moment. அவளோ வந்து போதைக்கு அடிமையாக இருக்கலாம். He or she may be going with bad friendship at the moment. அவன் தவறான நண்பர்களோடு இருக்கலாம். But I am not going to give up my hope. நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன். I am waiting for my child to come back. என்னுடைய குழந்தைகள் திரும்ப வர வேண்டும் என்று காத்துக் Are கொண்டிருக்கிறேன். you going to do that? நீங்களும் அதை செய்ய போகிறீர்களா? Or are you going to throw away them for the sin that they have made? அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை விட்டுவிட போகிறீர்களா? Are you throwing away for the mistakes that they have அவர்கள் committed? செய்த தவறுகளுக்காக அவர்களை தூக்கி போட Or போகிறீர்களா? are you waiting as a loving father for their return? அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று ஒரு நல்ல அன்பான தகப்பனாக I want to இருக்கிறீர்களா? leave you with this thought as you walk out of this place. உங்களிடத்திலே இந்த சிந்தனையை கொடுக்கிறேன். Be a loving dad, be a loving mom. நீங்கள் ஒரு அன்பான அம்மாவாகவும் தகப்பனாகவும் இருக்க Pray வேண்டும். to God that your child may come back. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று. What will the prayer do? நீங்கள் பிரேயர் ஜெபம் என்ன செய்யும்? It will change the child. உங்களுடைய குழந்தைகளை மாற்றும். The child understands in my father's house so beautiful situations are there. I am missing out all those. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையை புரிந்து கொள்வார், என்னுடைய தகப்பனார் வீட்டிலே எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் என்று. So this morning I pray that you will start interceding for your child. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த காலை நேரத்திலே. Don't give up on anybody. அவர்களை விட்டுவிட வேண்டாம். Don't give up on anybody. யார் ஒருவரிடம் விட்டுவிட வேண்டாம். Don't give up on anybody. யார் ஒருவருக்காக If you and I pray, God will bring them back. நீங்களும் நானும் கூட ஜெபித்தால் அவர்களை திரும்ப கொண்டு And when வருவார். God brings them back, are you able to embrace them? அவர்களை தேவனுக்கு பின்பாக கொண்டு வரும் பொழுது அவர்களை நீங்கள் கட்டி David, தருவீர்கள். how different the story of Absalom would have been if you have accepted your child when he came back. தாவீது வந்து அவன் திரும்ப வரும் பொழுது அப்சலோம் இடத்திலே அவன் கட்டி தழுவி இருந்தால் எவ்வளவு அந்த ஒரு கதை மாற்றமாக இருந்திருக்கும். But these Bible stories are for us. ஆனால் இந்த வேதாகம கதை நமக்காக They சொல்லப்பட்டிருக்கிறது. did like that and they got punished. So you don't do like that and don't make up your life. அவர்கள் தவறிழைத்தார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். Can we stand up to our feet? எல்லோரும் எழுந்து Come நிற்போமா? on, let's say to the Lord, this is a beautiful Sunday. As children I walked in, I thought I will stop here as we are going to pray for the generations to come. நாம் ஜெனரேஷன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going into that level saying, God, I don't want my sin to be transferred upon my children. நாம் இப்படியாக ஜெபிப்போம், என்னுடைய பாவம் என்னுடைய சந்ததிக்கு மாற்றப்படக்கூடாது என்று. You will say to your child, even if you do all these things, I have also done all those things. நீங்கள் குழந்தைகளிடத்தில் இப்படியாக சொல்லாதீர்கள், நீங்கள் இந்த பாவம் செய்தீங்க, நானும் அதை செய்தேன் என்று. It is easy to say that, but you must say, I did it, I got punished.
I don't want you child to do that again. அது சொல்றதுக்கு சுலபமாக இருக்கும், ஆனால் நீங்கள் இப்படியாக சொல்ல வேண்டும், நான் செய்த தவறுக்காக தண்டிக்கப்பட்டேன், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள், I don't தண்டிக்கப்படுவீர்கள். think any parent want their child to be punished. எல்லா பெற்றோர்களும் நினைப்பீர்கள் தன்னுடைய குழந்தை இப்ப தண்டிக்கப்படக்கூடாது என்று. You can see your generation's journey in your life right now. உங்களுடைய சந்ததியினுடைய அந்த போகிறத உயர்ந்து போகிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். And I pray that when you walk out of this place, go with a dream that your generation will conquer the land. நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் ஒரு கனவோடு போங்கள், என்னுடைய சந்ததி வெற்றி பெற வேண்டும் என்று. There will be a blessing in the land. இந்த தேசத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. Oh Rabba Shagadala. Come on, let's pray together. எல்லோரும் சேர்ந்து We are ஜெபிப்போமா? praying together. God, you will make me a wonderful man, a wonderful woman. நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போம், ஒரு நல்ல மனிதனாக நல்ல பெண்மணியாக மாற்ற வேண்டும் என்று. My decisions that I take right now for my family will be a good decision. என்னுடைய குடும்பத்திற்காக நான் எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். I would never compromise God's decision with any emotions that I have. நான் வைத்திருக்கிறதான அந்த எமோஷனலுக்காக எதை ஒன்றும் நான் விட்டு கொடுக்க கூடாது. I will stand up for your word, Lord. உங்களுடைய வார்த்தைக்காக நான் நிற்கிறேன் தேவனே. If I need to correct my generation, I will correct them. என்னுடைய சந்ததியை சரி செய்ய வேண்டும் என்றால் அதை நான் சரி செய்வேன். If I need to love them, I will love them. நான் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் அவர்களை நேசிப்பேன். If I need to wait for them, I will wait for them. அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்றால் காத்திருப்பேன். Whatever I do, Lord, I want the next generation to be a blessing in this land. நான் என்ன செய்தாலும் சரி என்னுடைய சந்ததி இந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். How many of you, I am putting myself in that small little space and I said, Lord, I want to correct myself as well. என்னையும் அந்த இடத்திலே வைத்து தேவனே என்னை சரி செய்யும் என்று நான் How ஜெபிக்கிறேன். many of you want to pray this honestly from the depth of your heart? யாரெல்லாம் உண்மையாக உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க Pray நினைக்கிறீர்கள்? along with me. I don't want your hands to be raised. It's okay. உங்கள் கைகள் உயர்த்தப்படவில்லை என்றாலும் கூட என்னோடு கூட சேர்ந்து You ஜெபியுங்கள். just pray, God, I don't want my hidden sins to come open in my generation. நீங்கள் தேவனிடத்தில் இப்படியாக ஜெபியுங்கள், என்னுடைய மறைந்திருக்கிறதான பாவம் என்னுடைய சந்ததிக்குள்ளாக வரக்கூடாது என்று. I want to go out of this world as a blessed dad, as a blessed mom. இந்த உலகத்தை விட்டு நான் போகும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாகவும் தாயாகவும் நான் போக I don't வேண்டும். want to lead a double standard life. இரண்டு வாழ்க்கையான ஒரு வாழ்க்கை வரக்கூடாது. I want to lead a truthful life for you, Lord. உண்மையான வாழ்க்கை உமக்காக வாழ வேண்டும் I தேவனே. want my children to be a blessing generation. என்னுடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்க வேண்டும். All the grandparents pray that your grandchildren will be blessed. மூத்தவர்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக It's a ஜெபியுங்கள். moment of a prayer time. இது ஒரு ஜெபிக்கிற நேரம். And we carry that fire of God into the next generation. நாம் இந்த அடுத்த சந்ததிக்காக இதை நாம் கொடுக்க போகிறோம். And we bless Jesus in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே We அவர்களை bless ஆசீர்வதிக்கிறோம். everybody in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவரையும் Receive the ஆசீர்வதிக்கிறோம். blessing of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the blessing from Israel. இஸ்ரவேலிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the blessing from heaven. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை I பெற்றுக்கொள்ளுங்கள். release it upon every man, every woman, every child. இங்க இருக்கிறதான எல்லோர் மீதும் அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். Thank you, Master, for your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக நன்றி தகப்பனே. Thank you for your word. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. We receive it with humility. ஆண்டவரே தாழ்ந்த மனப்பான்மையுடன் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். And we say thank you for your word. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. Bless you in Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. Amen. Put your hands for Robert. He did a great job. Very good.